7வதாக பிஞ்சு கடுக்காயை வாயில் ஒதுக்கிக் கொண்டு சிறிது சிறிதாக உமிழ்நீரை விழுங்கி வர வாய்ப்புண் ஆறுவதுடன் மலச்சிக்கல் அகலும். ஸோ இப்போ வந்து கான்ஸ்டிபேஷன் சொல்லுவோம், மலச்சிக்கல். அதனால கூட வந்து வாய்ப்புண் வரும், வாயில நாற்றம் வரும், இந்த மாதிரிலாம் வரும். 8வதாக வன்னிக்காயை அல்லது அத்திமர இலையை தண்ணீரில் கொதிக்க வைத்து அந்த தண்ணீரில் வாயை கொப்பளிக்க வாய்ப்புண், நாக்கு வீக்கம், அது மட்டும் இல்லாம வலி அகலும். வலியும் போகும், நாக்கு வீங்கி இருக்கிறதும் போகும். ஸோ இதெல்லாம் வந்து வாய். இப்ப அந்த வாய்க்குள்ள பற்கள் இருக்குல்ல, பற்களை பத்தி பார்ப்போம். பல் போனால் சொல்லு போச்சு என்னும் முதுமொழிக்கு ஏற்ப பற்களை பாதுகாப்பது மிகவும் அவசியம். வாதம், பித்தம், கபம் அதிகரித்தால் பற்கள் கருமையாக மஞ்சளாக மாறும். வெண்ணிறமாக இருக்கும் பற்களில் ஏற்படும் பாதிப்பு தொண்டைக்கு பரவி சில சமயங்களில் இதயத்தையும் பாதிக்கும். எனவே பற்களை எப்போதும் சுத்தமாக வைத்திருக்க வேண்டும். இதுக்கு என்ன நிவாரணம்னா, 1, இனிப்பு அடிக்கடி சாப்பிடுபவர்களுக்கு பல் சொத்தை ஏற்படும். எனவே எது சாப்பிட்டாலும் வாய் கொப்பளித்து பற்களை சுத்தம் செய்ய வேண்டும். 2, தேநீர், காபி போன்றவற்றை அடிக்கடி குடிப்பதும் குளிர்ந்த நீரை குடிப்பதும் கூடாது. 3வது, பப்பாளி செடியின் பாலை அல்லது எருகம்பாலை தொட்டு வலியுள்ள பல் மீது தடவி வர பல்வலி தீரும். பப்பாளி செடியின் பால் அல்லது எருகம்பாலை தொட்டு வலியுள்ள பல் மீது தடவி வர பல்வலி நீங்கும். 4வது, ஆலம் மொட்டை அல்லது பாகற்காய் இலையை அல்லது நந்தியாவட்டை வேரை எடுத்து வந்து அடிக்கடி பல்லினால் நன்றாக மென்று வாயிலே அடக்கி வைத்து பிறகு துப்பிட பல்வலி நீங்கும். பிறகு துப்பிடணும். 5வதாக அத்திமரத்து இலையை தண்ணீரில் கொதிக்க வைத்து